வளையல் ஒண்ணு எடுத்து திருப்பி போட்டாங்க. அது பழசாயிரும்னு சொல்லி திருப்பி தேஞ்சு போச்சு இன்னொரு வளையல் எடுத்து போட்டாங்க. சரி. அதான் கேட்டேன். சீரியஸா கேட்டுட்டு இருக்காரு. சும்மா உங்ககிட்ட என்ன இருக்கு அத பாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு அத பாரு. சரி சரி சாப்பிடு. வேற ஏதாவது எடுத்துட்டு வரவா? ஏங்க எதுக்கு இது? என்ன எங்க போறது? இடம் எங்க இருக்குன்னு தெரியலையே. தெரியாதா? எதுக்கு பங்கு போறதுக்கு? எனக்கு தெரியாது. என்ன நகை வச்சிருக்கு எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். எங்க இடம் இருக்கு எங்க அப்பாவுக்கு தான் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியாது. எனக்கு இல்ல, யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. 1 மினிட். அண்ணி அண்ணி சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க அண்ணி. இந்த இவர்தான் உங்ககிட்ட ஏதோ பேசுங்க என்னங்கண்ணே சொல்லுண்ணே. நகை அம்மா என்ன வச்சிருக்கு? நகை அம்மா கொஞ்சம் வச்சிருக்கு. கொஞ்சோண்டுனா எவ்வளவு வச்சிருக்கு? அது என்ன ஒரு 5 பவுனுக்கு ஒரு சங்கிலி ஒண்ணு வச்சிருக்கு. ஒரு 5 பவுனுக்கு ஒரு 2-3 செட்டு வளையல் வச்சிருக்கு. அப்புறம் ஆரம் ஒரு 7 பவுனுக்கு வச்சிருக்கு. ஆரம் நீ காசு அனுப்பியாமே, அதை சேர்த்து வச்சு நானும் அம்மா தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அம்மா அதுக்கப்புறம் அந்த ஆரத்தை எனக்கு தரேன்னு சொல்லிருக்கேன். அப்புறம் சின்னதா ப்ளூ கல்லு வச்சது அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அதுல ஒரு சின்ன மோதிரம், அதே ஷேப்ல ஒரு தோடு என் மூக்குத்தி வச்சிருக்காங்க. 25 பவுனுக்கு 30 பவுனுக்கு மேல போகும் போல இருக்கு. 40 பவுன் வச்சிருக்காங்க. 40 பவுன் வச்சிருக்கா? இடம் எங்க இருக்கு? இடம்லாம் ரொம்ப கம்மியா தானே இருக்கு. எங்க இருக்கு இடம்? நம்ம அப்பா வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப ஒண்ணு வாங்கணும்ல, ஆமா, அத வித்துட்டாங்க. ஏன் எப்ப தெரியல? என்ன மறந்து தெரியாது. அப்புறம் என்ன நீ அப்ப சம்பாரிச்ச? நீ எந்தெந்த இடத்தை கேக்குற? எனக்கு புரியல. எந்த இடம்? எது நிறைய இருந்துச்சு. இப்ப அங்கங்க இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எது எங்க? இந்த மதுரை ஹைவேஸ்ல ஒரு இடம் இருந்துச்சுல, அது வந்து இப்ப ரேட்டு கேட்டுக்கு இருக்காங்க. அப்பா வித்துட்டு அதுல பாதி உனக்கு பாதி எனக்கு பாதின்ற மாதிரி பேசினாரு. எனக்கு பாதியா? கல்யாணம் என்ன அப்பா அங்க எப்பா என்ன இடத்துல சும்மா படிக்கிற இந்த இடத்தை கேக்குறாப்பா. இல்ல நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இந்த இடத்த சொல்லவே இல்லையா? அப்ப இல்ல எதுவுமே சொல்லலையே. ஒரு குட்டி இடம் வாங்கினாரு. கோயம்புத்தூர்ல பல்லடம்னு ஒரு இடம் இருக்குல்ல, ஆமா, பின்னாடி ஒரு குட்டியா ஒரு கடை போடுற அளவுக்கு இடம் ஒண்ணு வாங்கி வச்சாரு. பல்லடத்துல எல்லாம் இருக்கா நீ? ஆமா வச்சிருந்தாரு. அப்பா வச்சிருந்தாரு. பத்திரம் கூட எங்க வீட்டுல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல இருக்கா? குடுத்து வச்சாரு அப்பா. பத்திரம் இருக்கு. இந்த புள்ள வீட்டுல இருக்கு. அது பத்திரமா இருக்கு. நல்ல அறிவுள்ள இருக்க மயம் வேணும். நீ தான் தத்தியா இருக்கிய. இங்க எல்லாருக்குமே தெரியல. பேசாம நீங்க உங்க வீட்டுல இருக்க வேலையை டிசைன் பண்ணிட்டு எங்க குடும்பத்துல வந்து ஜாயின் பண்ணிருங்க. சும்மா வந்து செருப்பால் அடிப்பேன். ஒழுங்கு மரியாதையா சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு வரீங்க உங்க பேர்ல. அப்புறம் இந்த நகை இருக்குல்ல, ஒழுங்கா கேட்டு மரியாதையா வாங்கிட்டு வந்துருங்க. வீட்டு வாசலுக்கு கால் வைக்க கூடாது. இல்ல எங்க அப்பா 2 பேருக்கு சரி பாதியா பிரிச்சு தரேன்னு உங்க மண்டைய அப்படி பொளந்து சரி பாதியா அப்படி திறந்து விட்டுருவேன் பாத்துக்கிட்டு. வாங்கிட்டு வாங்க போ. எங்க ஊர்ல இருந்து ஊட்டி 70 கிலோமீட்டர். பேசாம உங்களுக்கு 5 நாள் லீவ் வருது இல்ல, ஒரு நாள் உங்க